என்னைக்கு உச்ச நீதிமன்ற ஆணையை பிரதமர் அலுவலகம் ராணுவத்தை விட்டு அந்த அணைகளை திறக்குதோ, அணைகளை கட்டுப்பாட்டில் எடுத்துக் கொள்கிறதோ, அதன் பிறகுதான் நீங்க நாடாளுமன்ற தேர்தலுக்கே போயிருக்கணும். சிவகுமார் அவர்களும் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் சேர்ந்துதான் காவிரி விவகாரத்துல விஜய் நெருக்கடி கொடுக்கறாங்கன்னு சொல்லி சிடிஆர் நிர்மல்குமார் பேசுறாரு. இல்ல அதெல்லாம் ஆதாரம் இல்லை, அது போற போக்குல மலிவான அரசியல், அதெல்லாம் சம்பந்தமே இல்லை. காவிரி பிரச்சனை என்பது 50 ஆண்டு காலம் ஏமாற்றப்பட்ட பிரச்சனை. நம்ம ஒத்த சிந்தனையில இருக்கும், ஒத்த நிலைப்பாடுல இருக்கும் சொல்லி இல்ல, அப்படியே கிடையாது. நடிப்பான், இவன் ஏமாத்துவான். திராவிட இயக்கம் கெடுக்கத்தான் பார்ப்பான். திராவிட இயக்கம் அத்தனை கலாச்சார சீரழிவுக்கும் வழிகாட்டி திமுக, அண்ணா திமுக விஜயை குறை சொல்வதற்கு 1% கூட தகுதி இல்லை. அத்தனை பேர் அக்யூஸ்டுகள். நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு அரசியல் வாதிப்பதற்காக இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர்கள். வணக்கம். வணக்கம் சார். தமிழ்நாடு சட்டமன்றத்துல காரசாரமா விவாதம் தொடங்கி இருக்கு. காவிரி விவகாரம் தொடர்பா நான் தான் நேர்ல பேச முடிவெடுத்தேன். பக்கத்து நாடுகள் பகையை தீர்த்து முடிச்சுக்கும் போது மாநிலத்துக்குள்ள பேசி முடிச்சுக்க முடியாதுன்னு சொல்லி விஜய் அவர்கள் சட்டமன்றத்தில் பேசியிருக்காரு. எப்படி பாக்குறீங்க அவருடைய? இல்ல, அது அவருடைய அரசியல் அறியாமை தான் அதை எடுத்துக்கணும். என்ன காரணம்னா, காவிரி பிரச்சனை 50 ஆண்டு கால பிரச்சனை. பல பிரதமர்களை இந்த பிரச்சனை பார்த்துருச்சு, பல முதல்வர்களை பார்த்துருச்சு, பல கர்நாடகா முதலமைச்சர், இப்படி பல பேரை பார்த்த பிரச்சனை இது. கர்நாடகா 100% பேச்சுவார்த்தை மூலம் இது தீர்வு காண முடியாது. என்ன காரணம்னா, உச்ச நீதிமன்ற ஆணை நிலுவையில் இருக்கு. 176 டிஎம்சி தண்ணி கொடுக்க சொல்லி உச்ச நீதிமன்ற ஆணை நிலுவையில் இருக்கு. இதை விட ஒரு ஆணை, ஒரு அதிகாரம் வேணுமா? காவிரி நடுவர் மன்ற ஆணை நிலுவையில் இருக்கு. காவிரி மேலாண்மை வாரியம் நிலுவையில் இருக்கு. இதெல்லாம் யாரு? தமிழ்நாட்டை சேர்ந்த நீரியல் மேலாண்மை பொறியாளர்கள், சுற்றுச்சூழல் பொறியாளர்கள், எல்லாம் பழுத்த பழம் 80 வயசு ஆட்கள். அந்த பக்கம் யார்? கர்நாடகாவில். அதே போல அரசு பொறியாளராக இருந்து ஓய்வு பெற்றவர்கள், நீர் மேலாண்மை பற்றி தெரிந்தவர்கள், சட்டத்தை தெரிந்தவர்கள், காவிரி நீர்பிடிப்பு பற்றி தெரிந்தவர்கள், இப்படி இந்த பக்கம் அந்த பக்கம் யார் இருக்கா? பழுத்த பழங்கள் எல்லாம் 80 வயசு ஆட்கள். அவங்கதான் காவிரி செல். இது தமிழ்நாடு விருந்தினர்கள் டெல்லியில் இருக்கக்கூடிய காவிரி செல். 2 பேரும் பேசுவதே இல்லை, பேசினால் முடிவதே இல்லை. அப்போ கர்நாடகா என்ன பண்ணுது? தூங்குவதை போல நடிக்குது. தூங்குறவனை எழுப்பிடலாம், தூங்குறவன மாதிரி நடிக்கிறவனை எழுப்ப முடியுமா? எழுப்பவே முடியாது. அப்போ இது கர்நாடகா பிரச்சனையில் திராவிட இயக்கத்தினுடைய தோல்வி. திமுக, அண்ணா திமுக 2 திராவிட இயக்கங்கள் விழி பிதுங்கி நிற்கிது. இவர்களால் நீங்க முழு மனதாக காவிரி பிரச்சனைக்கு தீர்வு காண விரும்பவில்லை. அவங்க காலகட்டத்தில் தானே காவிரி மேலாண்மை ஆணையம் அமைக்கப்படுது, உயர்நீதிமன்றம் வரைக்கும் போகப்படுது. அது ஒரு குறைந்தபட்ச சொல்யூஷன் தானே சார். இது நீங்க கோர்ட்டுக்கே போடினாலும் வழக்கு நடக்கும். நீங்க நீதிமன்றத்துக்கே போக வேண்டாம், வழக்கு தொடுத்துட்டீங்கன்னா சரி, ஜட்ஜு வழக்கு நடத்துவார். அப்படி நடந்ததுதான் வழக்கு. இது என்ன பண்ணிருக்கணும்? அந்த திராவிட இயக்கம், திருட்டு திராவிட இயக்கம் என்ன பண்ணிருக்கணும்னா, காவிரி மேலாண்மை வாரிய உச்ச நீதிமன்ற தீர்ப்பு நடுவு எதையுமே அமுல்படுத்தாத இந்திய அரசு எங்க டெல்லி 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ்நாட்டில் பாண்டிச்சேரியில் இருக்காங்க. 40 பேர் பதவி விலகி இருக்கு. என்னைக்கு உச்ச நீதிமன்ற ஆணையை பிரதமர் அலுவலகம் ராணுவத்தை விட்டு அந்த அணைகளை திறக்குதோ, அணைகளை கட்டுப்பாட்டில் எடுத்துக் கொள்கிறதோ, அதன் பிறகுதான் நீங்க எங்க போயிருக்கணும்? நாடாளுமன்ற தேர்தலுக்கே போயிருக்கணும். யாராவது செய்வீங்களா? ஜெயலலிதா செய்வாரா? இல்ல பச்சைமுத்து செய்வாரா? டிஆர் பாலு செய்வாரா? தயாநிதி மாறன் செய்வாரா? கலாநிதி மாறன் செய்வாரா? இல்ல ஆற்காடு பையன் கலாநிதி வீர யாருமே செய்ய மாட்டான். ஏன்?
பல ஆயிரம் கோடி இருக்கு. இதை காப்பாற்றிக் கொள்வதற்கு என்ன வேணும்? எம்பி பதவி வேணும். நீங்க ராஜாஜி ஒரு முறை சென்னை ராஜதானி, அங்க மைசூர் சமஸ்தானம், ஹனுமந்தையா அங்க முதலமைச்சர், கவர்னர் ஜெனரல் ராஜாஜி தண்ணியே திறக்க மாட்டேங்கிறான். அது சொன்னாரு, நான் ராணுவத்துக்கு நாளைக்கு திறந்துறேன்ட்டு. அடுத்த கால தண்ணி வந்தது. அப்படி பேசக்கூடிய திராணி தெம்பு முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு இல்லைன்றீங்களா? இல்லைங்க, நான் விஜய் பத்தி எனக்கு சொல்ல வரல. திமுக 50 ஆண்டு காலம் எந்த நடைமுறையும் நடிக்க ஆரம்பிச்சிச்சு. அப்போ இப்ப இவர அதிகாரத்துக்கு வந்து கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் ஆச்சு. அதிகாரம் வந்து 2 மாசம் ஆச்சு. 2 மாசத்துல என்ன பண்ண முடியும்? இந்த விஜய் மிஸ்யூஸ் பண்றாங்க. இதுல என்ன நடந்ததுன்னா, சிவகுமார் மாணிக்க தாகூருக்கு கட்டளை இடுறாரு, விஜய் அப்படியே கூட்டு வந்துருக்கியா, நான் ஏமாத்திக்கிறேன். யார? கர்நாடக மக்களையும் தமிழக மக்களையும் விஜய் ஏமாற்றிக் கொள்கிறேன். யார் சொன்னது? சிவகுமார். நிறைய அரசியல் ஒன்றும் பேசுறது இல்லை. அப்போ சிவகுமார் சொன்னோனையும் மாணிக் தாகூர் 2 அமைச்சரை விஜய் அனுப்புறாரு. சோ குறுக்கீடு தப்பா நினைச்சுக்காங்க. சிடிஆர் நிர்மல்குமார் என்ன பேசுறாரு அப்படின்னா, கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் அவர்களும் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் சேர்ந்துதான் காவிரி விவகாரத்துல வந்து விஜய் நெருக்கடி கொடுக்குறாங்கன்னு சொல்லி சிடிஆர் நிர்மல்குமார் பேசுறாரு. இல்ல, அதெல்லாம் ஆதாரம் இல்லை. அது போற போக்குல மலிவான அரசியல், அதெல்லாம் சம்மந்தமே இல்லை. அதாவது சிவகுமார் மாணிக்க தாகூர் சொல்றாரு, மாணிக்க தாகூர் ராஜேஷ் உயர்கல்வித்துறை விஸ்வநாதன் சொல்றாரு. 2 பேரும் விஜய் போய் பாக்குறாங்க, நம்ம பேசுற பேச்சுவாதிப்பாங்க. அப்ப விஜய் அப்பாவியா காவிரி வரலாறு அவருக்கு அவர் எத்தனை வருஷம் அரசியல்வாதி? 2 வருஷம் அரசியல்வாதி, 2 மாசம் முதலமைச்சர். 50 ஆண்டு காலமாக பல பிரதமர்களை, தேவகவுடாக்களை, தேவகவுடாவை பிரதமராக்கிறதே காவிரி பிரச்சனை தான். அப்போ இவ்வளவு பெரிய மழை, பெரிய பள்ளத்தாக்கு, இதெல்லாம் 2 மாசம் எப்படிங்க சமாளிப்பாரு? அதனால விஜய் மீது எந்த தப்புமே இல்லை. இந்த ஊழல் 75 ஆண்டு காலமா ஊழல், காவிரி ஊழல், காவிரியில கடைமடை வரைக்கும் மணலே இல்லையே. விஜய தெரிவித்தாரு. நீங்க 100 டிஎம்சி வருஷம் கடல்ல போய் கலக்குது. யாரு செக் டேம் கட்டல? விஜயா கட்டினாரு. சினிமாவில் விட கிடைச்சா கட்டியிருப்பாரு. அப்ப இப்பதான் உட்கார்ந்து இருக்காரு. இந்த திருட்டு திராவிட இயக்கம் திருடி 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 புறையோடி போச்சு. அப்போ இதையெல்லாம் நம்ம எப்படி பார்க்கணும்னா மனிதாபிமானத்தோடு பார்க்கணும். ஒரு ஆர்டர் போட்டிருக்க 2 நாளைக்கு முன்பு, நான் 100% வரவேற்கிறேன். எந்த டிரான்ஸ்ஃபரும் முதலமைச்சர் அலுவலகம் மூலம் தான் டிரான்ஸ்ஃபர் நடத்தணும். ஏன்? இல்ல டிரான்ஸ்ஃபரே 50 லட்சம் ரூபாய்க்கு டிரான்ஸ்ஃபர் நடக்குது. அப்போ இதையெல்லாம் 2 மாத காலத்துக்குள் சீர்திருத்தம் நடக்குது. பெரு குற்றவாளி யாரு? அதிமுக திமுக 2 பேரும் ஒண்ணு சேர்ந்து அடிக்கிறான். ஒண்ணு சேர்ந்து அடிக்கிறான். அப்போ காவிரி பிரச்சனை என்பது 50 ஆண்டு காலம் ஏமாற்றப்பட்ட பிரச்சனை. இதுக்கு தீர்வு நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிப்பு தான் ஒரே தீர்வு. ஓகே, நீங்க சொல்றது புரிஞ்சுக்க முடியும். விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்து 2 ஆண்டுகள் ஆகுது. முதலமைச்சர் பதவி ஏற்று 2 மாசம் தான். ஓகே, ஆனா எல்லா திமுக அதிமுக எல்லாம் என்ன கேட்கறாங்கன்னா, அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்க, அந்த கூட்டத்துல பேசி முடிவெடுப்போம், ஒத்த கருத்துக்கு வரும்னு சொல்லி பேசும்போது அனைத்து கட்சி கூட்டத்தை முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஏன் கூட்டம் மறுக்கிறார் சார்? அனைத்து கட்சியால எந்த பலனும் இல்லை. இப்போ கிருஷ்ணசாமி ஒரு கூட்டம் கூட்டி நடத்திட்டு இருக்காரு. இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் பாத்தீங்களா? சும்மா நம்ம எப்படி டீ கடை டீ சாப்பிட்டு போவோம். இந்த 5500 ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கு இது வரைக்கும். எத்தனை வருஷமா? 5000 ஏதாவது வந்துதா? காதிலே கேட்க மாட்டான். காவிரியில தண்ணி இப்ப கொடுக்கணும்னா ஒசூரோட நிறுத்திடுவான். தமிழ்நாடு பஸ் கல்ல விட்டு அடிப்பான். இதுக்கு நீங்க சும்மா ஊரை ஏமாத்துறதா கூட்டமா? கிருஷ்ணசாமி இப்ப எந்த கட்சியில் இருக்காருன்னு தெரியல. அவரு ஏதாவது காமெடியா இருக்குங்க. திமுக அதிமுக 2 பேரும் காவிரியில கட்டைப்பட்டை வரை மணலே இல்லைங்க, பாறை தான் இருக்கு. மணல் இருந்தா எங்க போகும்? நிலத்தடி நீர் போகும். 2 பேரும் போட்டி போட்டு மண்ணை வித்துட்டான். செக் டேம் 100 செக் டேம் கட்டினா 100 டிஎம்சி தண்ணி அவன் டேம் ரம்பி திறந்து விடுறான்ல. இதை தேக்கி வைக்க முடியும். இந்த திராவிட இயக்கம் அது கூட செய்யல. இப்ப அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினா இவர்கள் அரசியல் பண்ணுவதற்கு மேடை அமைக்கிற மாதிரி இருக்கும். யாரு? திமுக அதிமுக 2 திருட்டு பயல்களும் அரசியல் செய்வதற்கு மேடை. அப்ப இதெல்லாம் அதிகாரி சொல்றான். எங்க இதனால எந்த பிரயோஜனம் இல்லைங்க.
அனைத்து கட்சி கூட்டம் கூட்டினா போய் வாய்க்கால் மம்முட்டி வெட்டி எடுத்துட்டு வந்து நம்ம ஒத்த சிந்தனையில இருக்கும், ஒத்த நிலைப்பாடுல இருக்கும் சொல்லி இல்ல, அது அப்படியே கிடையாது. நடிப்பான், இவன் ஏமாத்துவான், திராவிட இயக்கம் கெடுக்கத்தான் பார்ப்பான். அதனால விஜய் தன்னெழுச்சியா எடுக்கக்கூடிய முடிவு தான் காவிரி பிரச்சனையில் ஒரு நல்ல முடிவை கொண்டு வருமே தவிர இவர்களை சேர்த்து கொண்டால் அது சிதைந்து போயிடும். ஈழ பிரச்சனை எப்படி கருணாநிதி சமைச்சான், அதே போலதான். அதனால அனைத்து கட்சி என்பது ஏமாற்று கூட்டம், மக்களை ஏமாற்றுகிற கூட்டம் தான் அனைத்து கட்சி கூட்டம். ஈழத்தமிழர் அனைத்து கட்சி கூட்டம் எத்தனை ஏதாவது துரும்ப நகர்த்துறீங்களா? இந்த இயக்கத்தை முதல்ல ஒழிக்கணும் சார். திராவிட இயக்கம் அத்தனை கலாச்சார சீரழிவுக்கும் வழிகாட்டி. நீங்க ஒவ்வொருத்தரும் 1 லட்சம் கோடி திருடி வச்சிருக்கான். இதை மீட்டு எடுத்தால 10 பட்ஜெட் போட்டலாம். இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரிலே திமுக சேர்ந்த ரகுபதி அவர் என்ன சொல்றாருன்னா, இப்ப இருக்க அரசு நீர்வளத்துறையில 3% வந்து கமிஷன் வாங்குறாங்க, பொதுப்பணித்துறையில 5% வந்து கமிஷன் வாங்கி தான் பில்லு கொடுக்குறாங்க சொல்லி குற்றச்சாட்டு முன்வைக்கிறார். ஆதாரம் ஏதாச்சும் இருக்கா சார், நடந்திருக்கா? அதாவது ரகுபதி சொல்றதுக்கெல்லாம் தகுதியே இல்லாதவன். ஏன்னா 10 வருட காலம் குண்ட சட்டத்தில் அடைபட்டு கிடந்த ஒருத்த ஜனநாயகத்தை பத்தி பேசலாமா? ஜே மெடிக்கல் காலேஜ்ல ஜெயலலிதாவோட திருடி ஜெயலலிதாவால் விரட்டப்பட்டு தப்பி ஓடிய ஒரு 4ஆம் தர கலிசடை தான் இந்த ரகுபதி. உன்னுடைய சொத்து இன்னைக்கு 5000 கோடி எப்படி வந்தது இல்லைன்னு சொல்லு. இங்க மெட்ராஸ்ல மெடிக்கல் காலேஜ், நீ எப்படி அரசியலுக்கு வந்த? மாத்து வேட்டி சட்டை இல்லாத பயணி. புதுக்கோட்டையில ஜே இன்ஜினியரிங் காலேஜ் 100 ஏக்கரா வச்சிருக்க. நீ இருக்கிற திமுக என்ன காலேஜ் பேரு? ஜெயலலிதா காலேஜ். இந்த அசிங்கம் பிடித்த நபர்கள் எல்லாம் பொது வாழ்க்கையில் பேசுவதற்கே தகுதி இல்லாதவன். இவன் பேசுறது உண்மைன்னு மக்கள் நம்பினானா மூடப்பய மக்கள். குற்றச்சாட்டு முன்வைக்கிறார்கள் சார். அந்த குற்றச்சாட்டுக்கு நீங்க 10 வருஷம் சிறையில குண்டசல் அடைபட்டு கிடந்த கலிசடை தான் இந்த ரகுபதி. இதெல்லாம் சொல்றது தகுதியே இல்லை. பரவாயில்ல 3%. திமுக ஆட்சி காலத்துல 40%. நீ யோசிச்சு 3%. நீங்க இவனால முதல்ல சொன்ன ஒரு ஜியோ போட்டிருக்காரு விஜய், டிரான்ஸ்ஃபர் முதலமைச்சர் அலுவலகத்துக்கு வராம பண்ணக்கூடாது. அப்போ எவ்வளவு காலம் நீ திருடிட்டு இருந்தீங்க? திமுக அண்ணா திமுக விஜயை குறை சொல்வதற்கு 1% கூட தகுதி இல்லை. அத்தனை பேரு அக்யூஸ்டுங்க, அத்தனை பேரு சிபிஐ வழக்கு இருக்கு, அத்தனை பேருக்கும் சிபிசிடி வழக்கு இருக்கு, அத்தனை பேரு ஜெயில தூக்கல தொங்க விட வேண்டியவன். இவன் இப்பதான் 2 மாசம் குழந்தை பெற்றிருக்கு. குழந்தை இப்பதான் நடக்குது. குழந்தை நடக்க கூட இல்லை. 2 மாசம் எங்க நடக்கும்? தாவக்க கூட முடியாது. கமிஷன் வாங்குறான். சொல்லு, நீயே கமிஷன் கொடுத்து ரிலீஸ் பண்ண. ரகுபதி நீ 3% கமிஷன் குடியா? கொடுத்து யாரு கொடுத்த, எங்க கொடுத்த, எந்த இடத்துல கொடுத்த, ரிலீஸ் பண்ணல, மக்கள் பார்ப்பான்ல. நீயே ஒரு பெரும் கொள்ளக்காரன், நீயே 5000 கோடி திருடி வச்சிருக்க. நீ உனக்கு சொல்ல தகுதி இருக்கா? தகுதி இல்லை. இனிமேல் ரகுபதி வாயை தொடர்ந்தா புதுக்கோட்டை மக்கள் தகுந்த பதிலடி கொடுக்க வேண்டும். இப்ப நிதிநிலை அறிக்கையிலே வந்து வெட்டி 150 திட்டம் சொல்லி அறிவிச்சாங்க, கிராமப்புற வேலைவாய்ப்பு சம்பந்தப்பட்டது. அந்த விஷயத்தை ஒட்டி வந்து இதை ஒட்டி நீங்க ஒன்றிய அரசு சரணடைஞ்சிட்டீங்க. இது விஜி ராம்ஜி அப்படிங்கிறது ஒன்றிய அரசு திட்டம். அதை தொடர்ந்து தமிழ்நாடு திமுக எதிர்த்தது, இது ஒத்துக்கிட்டது அப்படிங்கிறது ஒன்றிய அரசு சரணடைஞ்ச போக்கு அப்படின்ற எப்படி சார் பாக்குறீங்க? இல்லைங்க, மத்திய அரசுகிட்ட நிதி வாங்காம மாநில அரசு நடத்த முடியாது. திமுக என்ன பண்ணுச்சு, அண்ணா திமுக என்ன பண்ணுச்சு? நீங்க திமுகவுல எந்த நிதியும் கொடுக்கறது இல்லை. ஏன்? இவன் மொத்தமா இவன் அக்கௌண்ட் எடுத்துட்டு போயிடறான். மழை நீர் வடிகால் 4000 கோடி வருஷம் கொடுத்தான். எங்கேயாவது 4000 கோடி வேலை நடந்திருக்கா? இப்படி திமுக ஆட்சி காலத்துல பாஜகவுக்கு லஞ்சம் கொடுத்தான். பாஜக இவன் வழக்கே பதிவு பண்ணல. இவன் மருமக 5 லட்சம் கோடி திருடி வச்சிருக்கான், ஜி ஸ்கொயர்னு பேர்ல. எங்க பாரு ஜி ஸ்கொயர் பேரு. ஐடியில 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருந்த இந்த சபரீசனுக்கு ஏதி 5 லட்சம் கோடி. 5 லட்சம் கோடி இல்லைன்னா அது அப்படியே ஜிஷர் பாலா கொடுத்துட்டு போயிரு. ஒரு பினாமி இருக்கான், ஓட்டர் டிவி வித்துட்டு தப்பி ஓடி வந்தவன் திருப்பூர்ல இருந்து. யாரு? ராமஜெயம் பேரு. அவர் ஜி ஸ்கொயர் பாலா ஆயிட்டார். எப்படி 5 லட்சம் கோடி வந்தது? உன் முதுகுலயே இவ்வளவு அழுக்கு இருக்க, உன் முதுகுலயே ஊழல் இருக்க. இதை சொல்லுவதற்கு பாஜக நீ 5 ஆண்டு காலம் உன் மேல பாஜக வழக்கே பண்ணலையே திமுக மேல. செந்தில் பாலாஜி மீது இடி ரைடுலாம் வந்தது இல்ல சார்? இடி ரைடு வந்து என்ன சிறைக்கு போய் ஜெயில போய் தூக்கு தொங்கிட்டாரா? இன்னும் திருடித்தான் இருக்காரு.
மடியில கனம் இல்லை இன்னும் சொல்லித்தான் ஆனந்தப்பட்டு சொல்லித்தான் இருக்கானுங்க. நபிகள் நாயகத்தை இருக்கிற பொழுது ஒரு விபச்சார பெண்ணை 10 பேர் தோத்திட்டு வந்தாங்க, கல்லோட தோத்திட்டு வந்தாங்க அடிக்கிறதுக்கு. ஒன்னு கேட்டாரா, என்னப்பா பிரச்சனை? அவ ஒழுக்க கேடான அவளை கல்லால் அடிச்சு கொள்ளணும். உங்க விருப்பத்துக்கே விட்டாரு, அடிச்சு கொள்ளுங்க, ஒழுக்க கேடான பெண் இருக்கவே கூடாது. அப்போ நீங்க முதல்ல என்ன பண்றீங்க, அந்த பெண்ணோடு தொடர்பு இல்லாதவர் முதல் கல்லெடுத்து அடினார். பார்த்தா ஒரு வயலையும் காணுமா? ஏன் அத்தனை பேரும் அந்த பெண்ணோடு கள்ள உறவில் இருந்தவன். திமுகவும் பாஜகவோட என்ன உறவு இருந்தா? கள்ள உறவில் இருந்தவன். அதான் கதை. அதனால திமுகவை எந்த குற்றச்சாட்டை சொல்லுவதற்கும் 1% கூட தகுதி இல்லை. அவங்க தாத்தனுக்கும் தகுதி இல்லை, அப்பனுக்கும் தகுதி இல்லை, உதயநிதிக்கும் தகுதி இல்லை, மச்சானுக்கும் தகுதி இல்லை, அம்மாவுக்கும் தகுதி இல்லை. இதுதான் திமுக. இப்ப தொகுதி மறுவரை மசோதா ஒட்டி இப்ப தமிழ்நாட்டில் அனைத்து எம்பிக்களுக்கான கூட்டத்தை கூட்ட சொல்லி தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நடவடிக்கை எடுத்திருக்காரு. இது இந்த நடவடிக்கை எப்படி சார் பாக்குறீங்க? இல்லைங்க, அதை உடனே கூட்டணும். ஏன்னா தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா இந்த 5 மாநிலங்கள் பிரதிநிதித்துவம் இல்லாமலே பல சட்டங்களை தீர்மானம் போட்டு நிறைவேற்ற வேண்டிய தேவை பாஜகவுக்கு வந்துருச்சு. இப்போ பாஜக என்ன நினைக்குதுன்னா, இந்த 540 200 250 இவ்வளவு பாதி வந்துருது. இதை 800 900 ஆயிட்டோம்னா 900ல் 300 600 எல்லா சட்டத்தையும் நிறைவேற்றலாம். இதுதான் RSS பாஜக பார்ப்பனர் சூழ்ச்சி. இதை ஒட்டுமொத்தமா தமிழர்கள் அனைவரும் ஒன்று திரண்டு இதை முறியடிக்கும். இறுதி என்ன கேள்வினா, இப்ப தொகுதி மறுவரை வந்த உடனே முதல்ல எதிர்த்தது திமுக தான். ஆனா இன்னைக்கு அந்த மசோதா தாக்கல் செய்யட்டும், அதுல இருந்து நான் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு விமர்சிப்போம்னு சொல்றேன். தடுமாற்ற அரசியல் தெரியாது. தாவேக்காவுக்கு அரசியல் தெரியல, அரசியல் ஆலோசனையும் இல்லை. ஒரே விஷயம், தொகுதி அதிகரிக்க போறான். 540 900 பண்ண போறான், 800 பண்ண போறான். இதை முழு மூச்சா இது இருக்கணும். இவர்களுக்கு அனுபவம் இல்லை, அரசியல் இல்லை. திமுக கிட்ட தடுமாற்றம் தெரியுது சார் நமக்கு இந்த மசோதா ஒட்டி. ஏன்னா முன்னாடி ஆரம்பத்தில் எதிர்த்தாங்க, வந்தவங்க எதிர்த்தாங்க. ஆனா இன்னைக்கு திமுக என்ன சொல்றாங்கன்னா, டேபிள்ல வைக்கிட்டோம், அதுக்கப்புறம் நான் விமர்சிக்கிறேன் சொல்றேன். அந்த தடுமாற்றம் அது என்னன்னா, பாஜகவோடு கள்ள கூட்டல் இருக்காங்க. பாஜகவோடு ஏன்னா தாவேக்காவை அரசை கவிழ்ப்பதற்கு பாஜக உதவி தேவை. பாஜக நான் நீங்க தாவேக்காத கேட்ட கேள்வி மாதிரி, அதனால நான் தாவேக்க சொன்னேன், அதை வெட்டியிருக்கேன். திமுக பாஜக உதவியோடு கடைசி கட்டம் தாவேக்காவை கவிழ்த்துவதற்கு பாஜக உதவியெல்லாம் செய்ய முடியாதுன்னு திமுக முடிவுக்கு வந்த பிறகுதான் பாஜகவோடு இவர்கள் தடுமாற்றம், கொஞ்சி குழாவது, கள்ளக்காதல், இப்படி திமுக பாஜகவோடு நெருக்கமா இருக்கு என்பதை இதுல புரிஞ்சுக்கலாம். ஓகே சார், இவ்வளவு நேரம் நிகழ்வு கலந்து கொண்டு பல கருத்துக்களை நமக்கு நன்றி சார். நன்றி, வணக்கம்.